ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடன் இல்லாத மனிதர்களை நம்ம பார்க்கவே முடியாது. மனிதனாக பிறந்தாலே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் கடனாளியாக தான் இருந்துகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு தேவைக்காக நகையை வச்சு அந்த நகை கடனாக இருப்போம், இல்லை வீட்டு லோன் போட்டு அந்த கடன், பைக் லோன், அப்படி சுற்றி ஏதோ ஒரு கடனில் இருந்துகிட்ருப்போம். இப்படி பல பிரச்சனை கடன்களால் இருக்கும்போது அந்த பிரச்சனையை தீர்த்து நிம்மதியாக வாழ்கிறதுக்காகவும் கடனை சீக்கிரமே அடைக்கிறதுக்காகவும் தான் ஒரு எளிமையான பரிகாரம் இது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பண்ணால் அமாவாசை அன்னைக்கு இந்த பரிகாரத்தை பண்ணும்போது முழு பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பூஜை பண்ணுங்கள். இந்த பரிகாரம் பண்ணும்போது நமக்கு கடனெல்லாம் அடைஞ்சி செல்வ செழிப்போடு வெற்றியாக இருப்பீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் கலர் துணி இல்லைன்னா வெள்ளை துணி எடுத்து அதை மஞ்சளில் முக்கி வச்சுக்கோங்க. அதுவும் முடியல வெள்ளை துணியே எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு முடிச்சு போடுற அளவுக்கு இருக்கணும். அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன தூள் பச்சை கற்பூரம். இது ஒரு ரூபாய் காயின், ₹1 இருக்கலாம், ₹5 இருக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை பண்ணும்போது எப்போவுமே எந்த ஒரு பரிகாரமும் முழு மனதோட நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நடக்கும். இந்த பரிகாரம் நிறைய பேர் பண்ணி நிறைய கடன் அடித்து ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம். நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த மஞ்சள் துணியை இப்படி எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், கல்லுப்பு வச்சு பரிகாரம் பண்ணும்போது நம்ம கையில் போட்டு நம்ம கைப்பட தான் அதை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்குள்ள நமக்கு என்ன தேவையோ, இப்போ கடனையா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த ₹1 காயினையும் நம்ம பச்சை கற்பூரத்தையும் வச்சுட்டு இப்போ நம்மளோட குல தெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வம் எல்லாரையும் வேண்டிக்கணும். வேண்டிட்டு இந்த அமாவாசை நாளில் ஈவினிங்காக இது பண்ணாலும் சரி தான், இல்லை மார்னிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கோ பண்ணிக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணிக்கலாம், இல்லை சாயந்தரம் அன்றைக்கி அமாவாசை இருக்கிற டைமுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அதனால் மிச்சப்படி இதில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இதை ஒரு முடிச்சு மாதிரி கெட்டிக்கணும். அந்த துணியும் நூலும் மஞ்சள் கலரில் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. அப்படி பண்ண முடியலன்னா இதே துணியில் இப்படி ஒரு முடிச்சு மாதிரி கெட்டிக்கிட்டு இந்த முடிச்சியை நம்ம எங்கே வைக்கணும்னா, நம்ம நிலைவாசல் இருக்குல்ல, தலைவாசல், நிலைவாசல், அந்த மெயின் டோரோட நடுப்பகுதியில் 2 சைடு காண இருக்குமா, நடுவில் இதை நம்ம கெட்டி தொங்க விட்டுறணும் இப்படி. அப்போ தான் நம்ம வாசல் வெளியும் உள்ளே போகும்போது நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் கிரகிச்சு அது எடுத்துக்கும். எல்லாமே அதை எடுத்து நம்ம கடன், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் போக்குறோம். அதனால் இது நிலைவாசலில் கெட்டி, அதுவும் நடுப்பகுதியில் கெட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நடுப்பகுதியில் தான் கெட்டணும். அங்கே கெட்ட வாய்ப்பு இல்லாதவங்க வேணால் ரூம்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிக்கலாம், ஒரு மூலையில். ஆனால் இதை நிலைவாசலில் கெட்டும்போது தான் நம்ம வரும்போது நமக்கான இதெல்லாம் ஈர்த்து கெட்ட எண்ணத்தோடு வர்றவங்களோட இதெல்லாம் எடுத்து நம்ம கடன் பிரச்சனையெல்லாம் போய் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இதை அடுத்த அமாவாசைக்கு நம்ம வைக்கும்போது மாற்றிக்கலாம். இல்லை அந்த உப்பு தண்ணி விடலை, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 6 மாதம் வரை கூட விட்டுக்கலாம். ஆனால் மாதம் பண்ணால் தான் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த முடிச்சியை எடுத்து அவுத்து அந்த உப்பை கரைச்சிடணும். ஏதோ ஒரு தண்ணியில் கரைச்சி தூர ஊற்றிடணும், கால்படாத இடத்துல. சிங்கில் இல்லைன்னா ஊற்றி அந்த ₹1 காயினை அப்படியே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இதே மஞ்சள் துணியில் நீங்கள் அடுத்த அமாவாசையோடு அந்த பூஜையை பண்ணலாம். தடவை பண்ணும்போது தான் புது துணி எடுக்கணும். மறுபடியும் நம்ம பண்ணும்போது அதே ₹1 யூஸ் பண்ணிக்கலாம், இந்த துணியையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இந்த மாதிரி மாதம் மாதம் வர்ற அமாவாசையோட இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் அது சீக்கிரமே நிறைவேறும். நிறையா பேர் செஞ்சு பலனடைஞ்சு கடன்லாம் அடைப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சீக்கிரமே அடைச்சிடலாம். ஆனால் அதுக்கு தேவையான ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.